தூக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கையை கொடுத்து ஃபோர்ஸ் தூக்குனா என்னன்னு இந்த பொண்ணு நினைப்பாங்க. அந்த பையன் என்ன நினைப்பாருன்னா, நம்ம முதல்ல இவ்வளவு பெரிய பாறங்களோட நம்ம தூக்குறோமே, அவங்க ஸ்டெப் எடுத்து மேல வந்தா என்ன, அவளுக்கு என்ன இவ்வளவு ஆணவமா, இந்த நேரத்துல இவ்வளவு ஆணவமா. அப்போ ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருத்தருக்கு தெரியல. இந்த பொண்ணோட அபாய சூழல அந்த பையனுக்கு தெரியல, அந்த பையனோட அபாயகரமான சூழல் இந்த பொண்ணுக்கு தெரியல. இடையில என்ன இருக்கு, ஒரு மாயை. இந்த மாயைங்கிறது 7 சனி கிரியேட் பண்றாரு. அப்ப என்ன பண்ணுங்க, புரிதலை வளர்த்துக்கணும். இது என்ன சொல்றேன்னா, புரிதல் குறைப்பாங்க. குடும்ப வகையில ஒற்றுமையில புரிதல் குறைக்கப்படும். அப்ப வந்து புரிதல் நீங்க வளர்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும் என் குடும்பம் என் விஷயம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த ஒரு 3ஆம் நபர் குறுக்கீடு தட்டுற வேணாம். சரி, அடுத்தபடியா தனம். காசு வரதுல பிரச்சனை வரப்போகுதுங்க. பணம் சம்பாதித்து பிரச்சனை இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணும் சார், அப்போ தொழில சிக்கல். தனம் எப்படி வரும், காசு எப்படி வரும், வேலை செஞ்சாதான் காசு வரும். கரெக்டா, பிசினஸ் பண்ணாதான் காசு வரும், வேலைக்கு போனாதான் காசு வரும். அப்போ என்ன நடக்கும்னா, வேலை செய்யற இடத்துல கோபத்தை ஏற்படுத்துவாங்க. கோபம் வரும்படியான செயல்கள் நிறைவேறும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்துல கோவப்படக்கூடாதுங்க. கோவமே படாது. எது நடந்தாலும் கோவப்படாது. கோவத்தை விட்டுருங்க. அது என்ன தியானம் வேணா இருங்க, என்ன மாதிரி உணவு பழக்கம் வேணா எடுத்து, கோவம் மட்டும் படாது. வேலை செய்யற இடத்துல கோவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, குடும்பத்துல கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு, குடும்ப உறவினர்கிட்ட கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அதிகமான பாசத்தை வச்சுட்டோம் நம்ம பையன் உரிமையில பேசுவாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இவங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ வேலையில கவனம், குடும்ப உறுப்பினர்கிட்ட கவனம், பண விஷயத்துல கவனம். தனம் வருது பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ண போறோம், செலவை கொடுக்க போறாருங்க. இந்த செலவை என்ன பண்ண போறீங்க, சுப செலவா மாத்திக்கோங்க. வீட்டுல ஒருத்தவங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்கு, காது குத்தணுமா, காது குத்தி கொடுங்க. இல்ல உங்களுக்கு திருமணம் பண்ணுமா, திருமணம் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க அப்பாவுக்கு அறுதல் பண்ணுமா, அறுதல் பண்ணி வைங்க. இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது உகந்த காலம் கிடையாது. பணம் போட்டு பணம் எடுக்க இது உகந்த காலம் கிடையாது. பணம் போடத்தான் முடியும், ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்கும்போது நிலம் வாங்குறேன் சார், இடம் வாங்குறேன் சார், தாராளமா வாங்க. புரியுதா. ஆனா ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரினா இது உகந்தமான காலம் கிடையாது. வரக்கூடிய செலவு சுப செலவா மாத்தியும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு வரும், திருமணம் பண்ணிப்பாங்க. புரியுதா. அப்போ செலவாகுது பாத்தீங்களா. சோ அப்போ சுப செலவா மாத்திக்கோங்க. சரி, அடுத்தபடியா வாக்கு. 2வது வாக்கு. தேவையில்லாத கமிட்மெண்ட் வேணாங்க. 7 சனி காலகட்டத்துல இந்த மேச ராசி மேசலக்கணக்காரங்களுக்கு தேவையில்லாத வாக்கு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது. ஒரு வாக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த வாக்கு நம்மளால செய்ய முடியுமா, செயல்படுத்த முடியுமா நீங்க பார்க்கணும். நமக்கு வந்து இது வந்து செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த வாக்கு நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை வரும். அந்த வாக்குனால பிரச்சனை வரும். அதே மாதிரி பேசும்போது கவனமா பேசுங்க, இடம் அறிந்து பேச வேண்டும். இடம் பொருள் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா பழமொழி, அது இங்க கண்டர்ஸ் பார்த்தே ஆகும். நம்ம விளையாட்டுக்குன்னு சொல்ல போவோம், அது பாத்தீங்கன்னா சண்டை